அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், திறனறிவு மற்றும் காரணவியல் டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம 5 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 14 டாப்பிக்கில் 11 டாபிக் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 6th வீடியோ. இந்த 6th வீடியோவில் 2 டாபிக் பார்க்க போகிறோம். பவர்ஸ் அண்ட் அல்ஜிபிரிக் மாடல் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குகள் மற்றும் இயற்கணிதம். இன்னொன்று வந்து பல்லுறுப்புக்கோவை, பாலினாமியல் மாடல் சம்ஸ். ஒரு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதோட மீசிமா காண்க, மீபேவா காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டாபிக் உள்ள போவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு 2 எண்கள் கொடுத்து மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து நீள் வகுத்தல் முறை, இன்னொன்று வந்து பகா காரணியாக்குதல், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். அது வந்து பகா காரணியாக்குதல். ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, 4, 6. இதுக்கு வந்து மீபேவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சாரி மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி நீள் வகுத்தல் முறையில் போட்டு கண்டுபிடிப்போம். இல்லை அப்படின்னா பகா காரணியாக்குதல். அப்படின்னா எப்படி? 2 நம்பரையும் தனியாக எடுத்துப்போம், அது ஒன்றாகிற வரலும் வகுத்துக்கிட்டே போயிட்டு அதில் கிடைக்கிற காரணிகளை வந்து வச்சு நம்ம மீசிமா மீபேவா கண்டுபிடிப்போம். இன்னொன்று வந்து நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். இந்த டாபிக் ரிலேட்டடானது வந்து இதுதான், பகா காரணியாக்குதல். இதில் வந்து ஒன்றாகிற வரலும் நம்ம வகுத்துக்கிட்டே போகிறோம். ஓகே, இந்த 4ஓட காரணிகள் வந்து என்னது? 2 × 2. இந்த 6ஓட காரணிகள் வந்து என்னது? 2 × 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 2 × 2 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு. 2 இது நம்ம ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். மீ சீமாக்கு 1, மீ பேவாக்கு 1 சொல்லியிருந்தோம். மீ சீமாக்கு என்ன சொல்லியிருந்தோம்? கொடுத்துருக்க எல்லா எண்களையும் எடுத்து எழுதிக்கணும், ஆல் நம்பர்ஸ். அதே மாதிரி ஹை பவர்ஸ் அப்படின்னா எல்லா எண்களும் இருக்கணும், அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மீ பேவா. மீ பேவான்னு என்ன சொல்லியிருந்தோம்? காமன் நம்பர்ஸ் லெஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீசிமான என்ன சொல்லியிருந்தோம்? ஆல் நம்பர்ஸ் ஹை பவர்ஸ்னு சொல்லியிருந்தோம். மீபேவானா காமன் நம்பர்ஸ் லெஸ் பவர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா எல்லா எண்களும் இருக்கணும், அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும். அது வந்து மீசிமாக்கு. மீபேவாக்கு என்ன சொல்லியிருந்தோம்? பொதுவான எண்களாக இருக்கணும், அடுக்குகள் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி 2 சீரீஸ் கிடைக்குது. இதில் வந்து மீசிமா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எண்களும் எடுத்து எழுதிக்கணும். நான் இந்த 2 சீரீஸ்க்கு மீசிமா கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எண்களும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 2 இருக்கு, 3 இருக்கு, நான் எடுத்து எழுதிட்டேன். இதில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்? எல்லா எண்களும் எடுத்துக்கணும், அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா எண்களும் எடுத்தாச்சு. இப்போ அடுக்குகள் வந்து எது அதிகமாக இருக்குது? 2ஓட அடுக்கு எது அதிகமாக இருக்குது? இங்கே ஸ்கொயரு. ஸோ இந்த ஸ்கொயர் தான் நாங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த எண்ணோட மீசிமா வந்து 2 ஸ்கொயர் 4, 4 × 3 12. இந்த இரு எண்களின் மீசிமா வந்து 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா எண்களும் எடுத்து எழுதிக்கிறோம், அந்த எண்களோட அடுக்குகள் எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே வந்து நம்ம இருக்கிற எண்கள் 2 இருக்கு, 3 இருக்கு, ரெண்டுமே எடுத்து எழுதிட்டேன். இந்த 2ல் எது வந்து பவர் அதிகமாக இருக்கோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்கு, ஸோ 2க்கு மேலே நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4 × 3 12. ஸோ இதோட மீசிமா வந்து 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே கேள்விக்கு வந்து மீ பேவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா பொதுவான எண்களாக இருக்கணும், அடுக்குகள் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லணும். இந்த 2 சீரீஸில் பொதுவான எண் வந்து எது? 2. இந்த 2ஓட அடுக்குகள் வந்து ஒன்றில் வந்து ஸ்கொயர் இருக்கு, இன்னொன்றில் வந்து 1. எதுவும் இல்லை அப்படின்னா 1ன்னு வச்சுக்கலாம். ஒன்றில் வந்து ஸ்கொயர், இன்னொன்று வந்து 1 இருக்கு. இதில் பவர் கம்மியாக வந்து இதுதான் இருக்கு. ஸோ 2 பவர் 1ன்னு கூட வச்சுன்னா இது வந்து 2 தான் வரும். ஸோ இந்த இரு எண்களின் மீ பேவா வந்து என்னது? 2. இந்த இரு எண்களின் மீசிமா வந்து 12.
நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். மீசிமா கேட்டாங்க அப்படின்னா எல்லா எண்களும் இருக்கணும். சப்போஸ் எழுத்துக்கள் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லா எண்களும் அல்லது எல்லா எழுத்துக்களும் இருக்கணும். அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும். பேவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமனான நம்பர் இல்லைன்னா காமனான எழுத்துக்கள் இருக்கணும். அடுக்குகள் வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம சம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சம் பார்ப்போம். ஓகே, முதல் கேள்வி. நீ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் கியூ பவர் 3 ஆர் அதே மாதிரி பி கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இது ஒரு சீரீஸ். ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் கியூ பவர் 3 ஆர் அதே மாதிரி ரெண்டாவது சீரீஸ் ஆனது பி கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? பி பவர் 3 கியூ ஆர். இவற்றின் மீசிமா காண்க மீபேவா காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீசிமா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? இருக்கிற எல்லா எண்களும் அல்லது எல்லா எழுத்துக்களும் எடுத்து எழுதிக்கிறோம். அதில் எது அடுக்குகள் பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எடுத்து எழுதிப்போம். பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ பியோட பவர் வந்து எதில் அதிகமாக இருக்கு? பவர் 3. ஸோ அதை மாதிரி எடுத்துக்கிறேன். கியூவோட பவர் வந்து எது அதிகமாக இருக்கு? அதுவும் பவர் 3, அதை எடுத்துக்கிறோம். ஆரோட பவர் வந்து அதிகமாக இருக்கு, ஸ்கொயர். ஸோ இந்த தொடர்களோட மீசிமா வந்து இதுதான். எல்லா எழுத்துக்களும் எடுத்து எழுதிக்கிறோம், அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கணும். இதே பேவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமனான எழுத்துக்கள் எடுத்து எழுதிக்கிறோம். இதில் மூணுலையுமே காமனாக வந்து பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு. இதெல்லாமே எடுத்துக்கிறோம். இதுக்கு பவர் கம்மியாக எடுத்துக்கிறோம். பியோட பவர் கம்மியாக வந்து இங்கே இதுதான் இருக்கு. அதே மாதிரி கியூக்கும் இருக்கு, ஆருக்கும் வந்து ஒன்று தான் இருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். காமனான எழுத்துக்கள் அடுக்குகள் வந்து கம்மியாக இருக்கணும், அது வந்து மீபேவா. எல்லா எண்களும் எல்லா எழுத்துக்களும் இருக்கணும், அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும், அது வந்து மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின். இந்த மாதிரி 4 சீரீஸ் கொடுத்துட்டு இவற்றின் மீசிமா காண்க மீபேவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீசிமா. ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ இருக்கு, பி, சி, டி. இப்போ ஏவோட பவர் வந்து எங்க அதிகமா இருக்கு? இங்கதான், ஏ ஸ்கொயர் தான் அதிகம். அதே மாதிரி பிக்கு பி பவர் 3, பி கியூப் தான் அதிகம். அடுத்து சிக்கு வந்து சி பவர் 5 தான் அதிகம். அதே மாதிரி டிக்கு டி ஸ்கொயர் தான் அதிகம். ஸோ இந்த 4 இதோட மீசிமா வந்து ஏ ஸ்கொயர், பி கியூப், சி பவர் 5, டி ஸ்கொயர். அடுத்து மீபேவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமனா இருக்க நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்க போறோம். இந்த 4லையுமே அந்த நம்பர் வந்து அந்த ஆல்பபெட் வந்து இருக்கணும், அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கணும், அது மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இங்க ஏ பி சி இருக்கான டி இல்லை, இங்க ஏ பி டி இருக்கான சி இல்லை, இங்க பி சி டி இருக்கான ஏ இல்லை. இங்க வந்து 4மே இருக்கு, ஏ பி சி டி இருக்கு. ஸோ 4லையுமே இருக்க ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பி மட்டும்தான் இருக்கு. அந்த பியை நான் எடுத்து எழுதிக்கிறேன். நம்ம மீபேவுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? காமனான பொதுவான எழுத்துக்கள் ஆனா அடுக்குகள் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பியோட அடுக்கு வந்து எங்க கம்மியா இருக்கு? இங்க வந்து பவர் 3ல இருக்கு, இங்க ஸ்கொயர்ல இருக்கு, இங்க வந்து கியூப்ல இருக்கு, இங்க வந்து பவர் 1ல தான் இருக்கு. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். பி பவர் 1 பின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? ஒன்று எண்கள் கொடுத்துருந்தாங்க, இல்லை அப்படின்னா எழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்க. இங்க வந்து எண்களும் கொடுத்து எழுத்துக்களும் கொடுத்து மீசிமா கண்க மீபேவா கண்கன்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீசிமா காண்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 4, 12, 6, 3. ஓகே, நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். என்ன பண்ண போறோம்? பெரிய நம்பர் 12, இந்த பெரிய நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். பெரிய நம்பரோட மடங்குகள் வந்து நம்ம எடுத்து எழுதிப்போம். மீதி இருக்க நம்பர்லாம் அதை வந்து அடங்குதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து முதல் மடங்கு வந்து என்னது? 12. 3ஆம் வாய்ப்பாடில் 12 வருமா? வரும். 6ஆம் வாய்ப்பாடில் 12 வருமா? வரும். 4ஆம் வாய்ப்பாடில் 12 வருமா? வரும். ஸோ இந்த 12 தான் வந்து மீசிமா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ல பார்த்தோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க நீள் வகுத்தல் முறையில் போட்டீங்க அப்படின்னாலும் ஆன்சர் வந்து 12 தான் வரும்.
ஸோ இந்த 4 எண்களுக்கான மீசிமா வந்து என்னது 12. அடுத்து இப்போ வந்து அந்த எழுத்துக்களுக்கு பார்த்துருவோம். இப்போ மீசிமாக்கு என்ன சொல்லியிருந்தோம், இருக்கிற ஆல்ரெடி நம்ம இந்த 4 எண்களுக்கும் மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் 12. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஏ இருக்கு, பி, சி, டி இருக்கு. மீசிமாக்கு என்னது அடுக்குகள் வந்து அதிகம். இப்போ ஏவுக்கு வந்து எது அடுக்கு அதிகம், ஸ்கொயர் தான் அதிகம். பிக்கு பவர் 3 தான் அதிகம். சிக்கு பவர் 5 தான் அதிகம். டிக்கு ஸ்கொயர். ஸோ இதோட மீசிமா வந்து இந்த 4 எண்களோட மீசிமா வந்து 12. இந்த எழுத்துக்களோட மீசிமா வந்து இது ஏ ஸ்கொயர் பி கியூப் சி பவர் 5 டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து மீ பேவா, வழக்கம் போல இந்த 4 எண்களுக்கும் மீ பேவா கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் பார்த்துருந்தோம், சின்ன நம்பர் எடுத்துப்போம். அந்த சின்ன நம்பரோட காரணிகள் வந்து நம்ம எடுத்து எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் பெரிய காரணி பார்ப்போம். இந்த பெரிய பெரிய காரணியில் மீதி இருக்க நம்பர்லாம் வந்து மடங்குகளா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். 3ஆம் வாய்ப்பாடுல 6 வருமா? வரும். 3ஆம் வாய்ப்பாடுல 12 வருமா? வரும். 3ஆம் வாய்ப்பாடுல 4 வருமா? வராது. ஸோ மீண்டும் 3 எண்ணிலுமே காமனா இருக்கணும். இங்க 3ஆம் வாய்ப்பாடுல 4 வராது. ஸோ 1 வந்து மீபேவா 3 வந்து மீபேவா இருக்காது. ஸோ அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம். அடுத்த காரணி வந்து 1. இது வந்து 1ஆம் வாய்ப்பாடுல 6, 12, 4 எல்லாமே வரும். ஸோ நம்ம டைரக்டா மீபேவா வந்து 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த 4 எண்களோட மீபேவா வந்து 1. இப்போ வந்து என்ன பண்றோம், இந்த எழுத்துக்கள்ல பார்க்குறோம். இந்த எழுத்துக்கள்ல பொதுவான எழுத்து எதுவோ அது மட்டும் தான் அதுதான் நம்ம எடுத்து எழுத போறோம். இந்த 4லயும் இருக்க ஒரே எழுத்து வந்து பி தான். ஸோ அந்த பி நான் எடுத்து எழுதிட்டேன். அந்த பியோட பவர் கம்மி. மீபேவான்னு என்ன சொல்லியிருந்தோம், காமன் நம்பர் லெஸ் பவர். பொதுவான எழுத்துக்கள் அடுக்குகள் வந்து கம்மியா இருக்கணும். இப்போ பியோட பவர் வந்து இங்க தான் கம்மியா இருக்கு. அதை நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த கேள்வியோட மீபேவா வந்து இது பி. மீசிமா வந்து 12 ஏ ஸ்கொயர் பி கியூப் சி பவர் 5 டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து அடுக்குகள். அடுக்குகள்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி சம்ம வந்துச்சு அப்படின்னாலே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டு டைம் சேவ் பண்ணிடணும். ஓகே, அடுத்து அல்ஜிபிரிக் மாடல். அல்ஜிபிரிக் மாடல் அப்படின்னா இந்த உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த மாதிரி நம்ம எல்லா ஃபார்முலாவும் படிச்சிருப்போம். ஓகே, இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. a plus b whole square, a minus b whole square, a square minus b square, a plus b whole cube, a minus b whole cube, இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த உதாரணத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இது பார்த்த உடனே உங்களுக்கு நம்ம எப்படி உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா, நான் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த 9 வந்து நான் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயரை நம்ம 9 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்குவேன். இந்த 6x வந்து நான் எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 2ab அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 2ab. இது நீங்கள் பார்த்த உடனே இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தானே இது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் 6x ப்ளஸ் 3, இது நீங்கள் சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்படி இந்த நம்பர் எடுத்துப்போம். 9 பெருக்குனா 9 வரணும், கூட்டினா 6 வரணும். அந்த மாதிரி ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அப்படின்னா 3 இன்ட்டு 3 9, கூட்டணும் அப்படின்னா 6 வருது. ஸோ நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் ரெண்டும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்த உடனே அது தெரியணும். அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படித்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, இங்கே இருக்க எல்லா ஃபார்முலாவும் படித்து வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது வந்து நிறைய இடத்துல வரும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் சம் பார்க்கும்போது நான் வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சம் பார்த்துருவோம்.
ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்லையும் இல்லை. நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு தான் இருக்குது. இது எங்கேயுமே வராது. சப்போஸ் இங்கே வந்து 2xyன்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இங்கே வந்து 2 வரல. ஸோ இது நம்ம எப்படியுமே வச்சுக்க முடியாது. ஸோ இதை நம்ம அப்படியே டைரெக்டாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதோட ஃபார்முலா வந்து என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை இந்த ஃபார்மேட்டில் நம்ம பிரித்து எழுத போகிறோம். பிரித்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷனை நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இவற்றின் மீசீமா காண்க மீபேவா காண்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மீசீமானா என்னன்னு தெரியும். இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும், அதுதான் வந்து மீசீமா. அதே மாதிரி அதில் அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும். ஆல் நம்பர்ஸ் ஹை பவர், ஆல் ஆல்ஃபபெட்ஸ் ஹை பவர்னு சொல்லியிருந்தோம். எல்லா எண்களும் எல்லா எழுத்துக்களும் அதிக அடுக்குகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா இதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இது ஒரு டேர்ம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதே தான் இங்கே இருக்குது, இதே தான் இங்கே இருக்குது. ஸோ காமனாக இதை நம்ம ஒன்று மட்டும் எழுதி. ஸோ இந்த ரெண்டு இதோட மீசீமா வந்து இதுதான், எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இதோட மீ பேவா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்குது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட மீசீமா வந்து இது, மீ பேவா வந்து இது. இது நம்ம பார்த்தோன்னே இந்த ஃபார்முலாவில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃபார்முலாவை எப்படி பிரித்து எழுதுமோ அதே மாதிரி இதை பிரித்து எழுதிட்டு நம்ம மீசிமா மீபேவா கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி பிரித்து எழுதுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயரையும் நம்ம பிரித்து எழுதிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி அடுத்து, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வந்து இந்த மாதிரி நான் பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு இருக்கு. இப்போ இது நீங்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம். எப்படின்னு அப்படின்னா இது வந்து ஏ ஸ்கொயரு, இது வந்து பி ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9, பிக்கு பதிலாக 3 பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 2 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 3 2ab அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதோட எப்படி எழுதுவோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட இதுதான் இது. ஸோ நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இது இந்த ஃபார்முலா, அந்த அல்ஜிபரிக் ஃபார்முலாவில் இது பார்த்த உடனே தெரியுது, அப்படி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 6x ப்ளஸ் 9 இருக்குது. இப்போது இந்த நம்பர் எடுத்துப்போம், இங்கே எழுதிப்போம். பெருக்குனா 9 வரணும், கூட்டுனா -6 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர், ரெண்டு நம்பர் எடுக்க போகிறோம். இப்போ வந்து -3 இது ரெண்டையும் நான் பெருக்கினேன் அப்படின்னா -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9 ஆயிரும். -3 நான் கூட்டினேன் அப்படின்னா -6 மாறிடும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு நம்பர். நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கு என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இதோட மீ சீமா கண்டுபிடிக்க போகிறோம். மீ சீமான்னு என்னது, இருக்கிற எல்லாமே எடுத்து எழுத போகிறோம். இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3ன்னு ஒன்று இருக்குது. எடுத்து எழுதிட்டோம். எல்லா எண்களும் இருக்கணும், அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 இங்கேயும் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 இங்கேயும் இருக்குது. இதோட அடுக்குகள் வந்து எங்கே அதிகமாக இருக்குது, இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட அடுக்கு என்ன இருக்கோ அதை நான் இங்கே போட்டுக்க போகிறேன். ஸோ இதோட மீசிமா வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3யோட ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மீ பேவா கேட்குறாங்க. மீ பேவா அப்படின்னா
இந்த 2 தொடர்லையுமே காமனா இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். இதுல 2லயுமே காமனா என்ன இருக்கு? x-3 மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி அடுக்குகள் வந்து கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் மீபேவாக்கு. இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து பவர் 1 அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நான் x-3 மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இரு ஈக்குவேஷனோட மீபேவை வந்து x-3 அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா கொடுத்து போட்டோம் அப்படின்னா ஈஸியா போடலாமா? ஓகே. வந்து 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அடுக்குகள் ஒன்று, இன்னொன்று வந்து என்னன்னா அல்ஜிபிரிக் சம். அல்ஜிபிரிக் ஃபார்முலா ஃபார்முலா டைப்ல கொடுத்து போடுறது அப்படின்னா எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பல்லுறுப்புக்கோவை. ஓகே, இந்த அடுக்குகள்லேயே இன்னொன்று வந்து சொல்லிடுறேன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயரு, ஏ கியூபு, ஏ பவர் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மீசிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பார்த்த உடனே எப்படி சொல்லுவோம்? மீசிமா அப்படின்னா எல்லா எண்களும் எடுத்து எழுதுவோம். இங்கே எல்லா எழுத்துக்களும் எடுத்து எழுதுவோம். இருக்கிற ஒரே ஒரு எழுத்து தான் ஏ, அதை எடுத்து எழுதிட்டேன். அதோட அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பவர் 4 தான் அதிகம். ஸோ இதோட மீசிமா வந்து ஏ பவர் 4 அப்படின்னு சொல்லிடுறோம். சப்போஸ் இதுக்கு மீபேவா கேட்டிருந்தேன் அப்படின்னா 3லையுமே காமனாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறேன். இதில் காமனாக இருக்கிறது ஏ, இதில் கம்மியான அடுக்குகள் இருக்குன்னு சொன்னோம். இது கம்மியான அடுக்கு ஸ்கொயரு. ஸோ இதோட மீபேவா வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரி கேள்வி வராமல் இந்த ஏவையே வந்து இப்படி கொடுத்துருவாங்க, ஏ பவர் n + 1, அதே மாதிரி ஏ பவர் n + 2, ஏ பவர் n + 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவற்றின் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மீசிமான்னு என்னது? எல்லா எண்களையும் எடுத்து எழுத போகிறோம். அதில் வந்து பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த பவர் தான் அதிகம். நீங்கள் டைரெக்டாக இதுதான் அதோட மீசிமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சப்போஸ் மீபேவான்னு கேட்டாங்கன்னா காமனாக இருக்கிற எழுத போகிறோம். காமனாக இருக்க எழுத்து வந்து ஏ, இதில் பவர் கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா n + 1 தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட டைரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இதுலேயே வந்து இன்னொரு டைப்பாக கேட்பாங்க. இப்போ எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஏ ஸ்கொயரு, ஏ பவர் 4, ஏ பவர் -6, அதே மாதிரி ஏ பவர் 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 4 இதோட மீசிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் எடுத்து எழுதிடுவோம். அதோட அடுக்கு வந்து எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 12 தான் அதிகமாக இருக்கு. ஸோ மீசிமா வந்து ஏ பவர் 12 அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து அதே மாதிரி மீபேவா கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 4லையுமே காமனாக இருக்கிற எழுத்து எடுத்து எழுதிடும். அது வந்து ஏ. பவர் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அடுக்கு வந்து இந்த 4லையுமே பவர் வந்து எது கம்மி? -6 தான் கம்மி. ஸோ -6 அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி 1/a⁴ அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? ஸோ இப்போ எல்லா எண்களும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. a⁴ இருக்கு. ஸோ இங்கே வந்து கீழே 1 இருக்குதா அப்படின்னு நினச்சிப்போம். அதான் மீனிங்கு. ஸோ இப்போ மீசிமா கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து பின்னமாக மாறிடுச்சா? இப்போ பின்னம்க்கு என்ன பண்ணுவோம்? மீசிமா கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்க தொகுதிக்கு எல்லாமே மீசிமா கண்டுபிடிப்போம். இந்த 1 நாம எப்படி எழுதுவோம்? இப்போ எனிதிங் பவர் 0 வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1க்கு பதிலாக நம்ம a⁴ அப்படின்னு கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயரு, ஏ பவர் 4, 1, a⁴ அப்படின்னு இருக்கு. இதை நான் வந்து காமனாக மாற்றுறதுக்காக இந்த 1 நான் எப்படி எழுதலாம்? a⁴ வந்து 1, a⁴ a⁴, அதே மாதிரி a⁴ எப்படி எழுதிக்கலாம். இப்போ இது 4ஓட மீசிமா வந்து என்னது? இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் எடுத்து எழுதிட்டோம். பவர் வந்து 12 தான் அதிகம். 12 தான் வந்து மீசிமா அப்படின்னு சொல்றோம். இப்போ கீழே இருக்க தொகுதிக்கு பார்க்க போறோம். 1, 1, a⁴ 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 1 நம்ம எப்படி எழுதுவோம்? a⁴ எழுதிப்போம். a⁴, a⁴ இதையும் நம்ம a⁴ அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். இப்போ இதோட மீபேவா வந்து என்ன சொல்லுவோம்? காமனான எழுத்துக்கள் வந்து ஏ, பவர் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டோம். 0 தான் கம்மி. ஸோ நீங்க டைரக்டா 1 அப்படின்னு சொல்லி a⁴ வந்து 1 தானே, டைரக்டா இப்படி எழுதிக்கலாம். எப்படி பார்த்தோம் அப்படின்னாலும்
இங்க சொல்லியிருக்க ஆன்சர் தான் அப்படியே சொல்ல போறேன். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பின்னம் டைப்பா மாத்தி போட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல போட்டுறேன். இப்போ இதே 4 நம்பரு மீ பேவா கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த 4 நம்பரையும் நான் பின்னமா மாத்துறேன். இந்த மாதிரி வரும். இப்போ இதோட மீ பேவா கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுவோம்? தொகுதிக்கு நம்ம மீ பேவா கண்டுபிடிப்போம், பகுதிக்கு மீசிமா கண்டுபிடிப்போம். பகுதி எப்படி எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஒன்றுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கலாம்? ஏ பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம ஒன்றுக்கு பதிலாக ஏ பவர் 0, ஏ பவர் 0, ஏ பவர் 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் மீ பேவா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம்? 4 இதுலையுமே பொதுவான எழுத்து வந்து என்னது? ஏ. அதை நான் எடுத்து எழுதிப்பேன். அதுக்கப்புறம் பவர் கம்மி வந்து என்னது? 0. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதோட மீ பேவா வந்து 1. அதே மாதிரி பகுதிக்கு நான் மீசிமா கண்டுபிடிக்கிறேன். என்னென்ன இருக்கு? ஏ பவர் 0 1, ஏ பவர் 0, ஏ பவர் 6, ஏ பவர் 0ன்னு இருக்கு. இதுக்கு நான் மீசிமா கண்டுபிடிச்சேன்னா காமனான நம்பர் எடுத்து எழுதுவேன். பவர் அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதுவேன். ஏ பவர் 6 அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். பகுதிக்கு அது வந்து ஆன்சர் வந்து 1. அதே மாதிரி தொகுதிக்கு 1, பகுதிக்கு வந்து ஏ பவர் 6ன்னு கண்டுபிடிச்சோம். கடைசி ஆன்சர் வந்து ஏ பவர் இது மேலே போனுச்சு அப்படின்னா ஏ பவர் -6 மாறிடும். இந்த மாதிரி தான் நம்ம சப்போஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஸ்கொயரு, பவர் 4, -6 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா பெருசா இருக்கிறத எடுத்து எழுதணும் அப்படின்னா அது மீசிமா, பவர் கம்மியா இருக்கிறத எடுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து மீ பேவா. இல்லை இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பண்ணேன். ஏன் பண்ணேன் அப்படின்னா வந்து நம்ம மீசிமா என்ன சொல்லியிருந்தோம்? ஏ ஸ்கொயர், ஏ பவர் 4, 1, ஏ பவர் 12 இருக்கு. இப்போ நம்ம மூணுலையுமே இந்த 4லையுமே காமனா இருக்க நம்பர் தான் எடுத்து எழுத போறோம். இங்க வந்து காமனா இல்லை, இங்க வந்து 1 இல்லை. ஸோ இதில் நம்ம மீசிமா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாது. இந்த 1 நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ பவர் 0ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இப்போ 4லையுமே காமனான எழுத்து வந்து ஏ, அதில் வந்து பவர் அதிகம் வந்து 12. ஸோ 12 தான் மீசிமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த 1க்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்த உடனே பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே, அடுத்து வந்து பல்லுறுப்பு கோவை. இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயரு -2x + 1 இதோட காரணிகள் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த நம்பர் எடுத்துப்போம், இங்க போட்டுப்போம். பெருக்குனா 1 வரணும், கூட்டணும் அப்படின்னா -2 வரணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர், 2 நம்பர் பார்க்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னா -1 -1. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா +1 மாறிடுது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -2 மாறிடும். ஸோ இதுதான் அந்த 2 நம்பர். ஸோ டைரெக்டாக நம்ம x - 1 இது ஒரு காரணி, இது ஒரு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு டைப் காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா இதை நம்ம பிரித்து எழுத தெரியணும். ஆக்சுவலாக இதை தான் நம்ம இங்கே பிரித்து எழுத போகிறோம். அதை எப்படி நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. பெருக்கணும் அப்படின்னா 1 வரணும், கூட்டணும் அப்படின்னா -2 வரணும். அதே நம்பர் தான். ஸோ இந்த டைப்பில் நான் பிரித்து எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் -x இந்த மாதிரி வருது. அப்படி பிரித்து எழுதும் போது இந்த மாதிரி 2 டைமாக மாறும். இந்த 2 டைமும் வந்து காமனாக இருக்கணும். இதை நான் போட்டு காமிச்சிடறேன். எக்ஸ் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது? x - 1 வருது. இங்கே நான் வந்து -1 வெளியே எடுத்தேன். இந்த டைமில் நான் -1 வெளியே எடுத்தேன் அப்படின்னா x - 1ன்னு வருது. ஸோ காமனாக வந்துருச்சா? இந்த மாதிரி காமனாக வர மாதிரி தான் பிரிக்கணும். சப்போஸ் அப்படி காமனாக வரல அப்படின்னா நம்ம பிரித்தது தப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த காமனாக இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் x - 1ன்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்து எழுதிக்கிறேன். இது ஒரு காரணி x - 1.
நீங்கள் பார்த்தோன்னே டைரெக்டாக இப்படி சொன்னாலும் சரி, இதை தான் நான் பிரித்து இப்படி எழுதி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பவர் எப்படி பிரித்து எழுதுறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து ரொம்ப ஈஸி. ஒரு சில நம்பர் நீங்கள் வந்து டைரெக்டாக போட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பவர் அதிகமாக கொடுத்தாலும் இந்த மாதிரி சம் கொடுத்தாலுமே கூட ஈஸியாக போடலாம். எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்ம இது மாதிரி பிரித்து எழுத தெரிஞ்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி இந்த டாபிக். இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இந்த 3 இது மட்டும் பார்க்குறோம். ஓகே, இதுலேயே நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு பை 2a அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இருக்கு. இதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா தமிழில் வந்து கெழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1. எதுவுமே இல்லை அப்படின்னா 1. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது -2. இந்த நம்பர் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து ஏ, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பின்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பர் வந்து நம்ம சின்னு வச்சுக்கிறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நான் பிக்கு பதிலாக -2 அப்படின்னு சொல்லி போடுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அதே மாதிரி 4 இங்கேயும் வந்து 4, 2 இன்ட்டு 1 2 தான். சரி, ஓகே. இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 0, 4 மைனஸ் 4 0 தான். அவன் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 0 தான் வரும். இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இந்த 0 தான் வந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இங்கே விட்டுறக்கூடாது. இது வந்து இப்படி பிரித்து எழுதிப்போம். 2 ப்ளஸ் 0 பை 2, 2 மைனஸ் 0 பை 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ 2 ப்ளஸ் 0 2, 2 மைனஸ் 0வும் 2 தான். ஸோ இதோட இது வந்து 1. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்ன கிடைச்சிருச்சு, 1 1ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு 1 அப்படின்னா இது நான் எப்படி எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். ஸோ இது ஒரு காரணி. அதே மாதிரி இந்த ஒன்றுக்கும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 2 காரணிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு டைப். இப்போ நான் வந்து இது பார்த்த உடனே சொல்கிறோம். இது வந்து இந்த நடுவில் இருக்கிற டைமை பிரித்து எழுதுறோம். இப்படி பிரித்து எழுதும் போது தான் இந்த பார்த்த உடனே சொல்கிற ஆன்சர் தான் வரும். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் போடுறோம். ஓகே, இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 1 இங்கே வந்து என்ன இருக்குது -2, இங்கே வந்து 1. இப்போ இதில் இந்த மெத்தடில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனே வந்து 0வா மாறிடும். அது என்ன நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் இல்லை, ஒரு 2 நம்பருக்கு மட்டும் ஷார்ட்கட் இருக்கு. இப்போ வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 1 -2 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டோம். இப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து கூட்டணும் அப்படின்னா அது வந்து 0வா வந்துச்சு. இப்போ இந்த 3 நம்பரையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா 1 + 1 2, 2 - 2 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 0 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். சப்போஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து நீங்கள் அதோட கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த 1ன்னு போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். இப்போ வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு அதுக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கிறேன். 2 × 1 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2 - 2 ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ இது ஒரு ஃபேக்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிப்போம். இது ஒரு காரணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை வச்சு இன்னொரு காரணி நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷார்ட்கட் மட்டும் பார்த்துருவோம். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதி கூட்டி பார்த்து அது 0 வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து 0 ஆகிடும். அதோட ஒரு காரணி வந்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி தான் அந்த பெரிய ஒரு 3 இந்த மாதிரி எக்ஸு கியூபு அதே மாதிரி ஒரு சம் பார்ப்போம். -3x
மைனஸ் 33x ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதோட காரணிகள், இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எடுத்து எழுதுறேன். 1 மைனஸ் 3 மைனஸ் 33 35 இது எல்லாத்தையும் கூட்டுறேன். 35 1 36 மைனஸ் 3 மைனஸ் 33 மைனஸ் 36. ஸோ இதை கூட்டினோம் அப்படின்னா 0 வருது. 36 மைனஸ் 36 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 0வா மாறிடும். அதான் கான்செப்ட். இது வந்து நான் இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ 0 வந்துச்சுன்னா எப்படி அந்த ஈக்குவேஷன் வந்து எந்த நம்பர் போட்டால் 0 ஆகும்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் கூட்டி 1 வந்துச்சு, சரி 0 வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். சப்போஸ் கூட்டும்போது இந்த மாதிரி 0 வரல, இது ஏதோ ஒரு நம்பர் வருது, இப்போ 2 4 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் 1 போட்டோம் அப்படின்னா 0 ஆகாது. இது ஒரு மெத்தடு. சப்போஸ் இன்னொரு நம்பர் பார்க்குறேன். வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 1 போட்டால் 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஆப்போசிட் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதையும் கூட்டிக்கணும். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1, இந்த நம்பர் வந்து என்னது 1, கூட்டணும் அப்படின்னா என்ன வருது 2 வருது. இங்கே நடுவில் என்ன இருக்குது -2. இந்த 2 நம்பரையும் கூட்டும்போது நடுவில் இருக்க நம்பர் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷனில் -1 போட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன வந்து இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வருது 2 வருது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா +2 வருது. ஆனால் இங்கே வந்து -2 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் -1 போட்டிங்க அப்படின்னா இது வந்து 0 ஆகாது. சப்போஸ் இங்கேயும் வந்து +2 இருந்துச்சு, நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரும் +2 இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் -1 போட்டிங்க அப்படின்னா 0 ஆகிடும். இதுதான் இதோட கான்செப்ட். அது இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் -3x ஸ்கொயர் -9x -5 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்லலாம், ஆப்போசிட்டாக இருக்கிறத கூட்டி பார்க்கணும்னு சொன்னேன். இதுவும் கூட்டி பார்க்குறோம், இதையும் கூட்டி பார்க்குறோம். அப்படி கூட்டி பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து -1 போட்டோம் அப்படின்னா 0 ஆகிடும். இப்போ நான் இதை கூட்டி பார்க்க, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது என்ன போகிறேன், இதையும் நான் கூட்ட போகிறேன், இதையும் கூட்ட போகிறேன். இப்போ 1 - 9 என்னது -8. அதே மாதிரி -3 -5 என்னது -8. இப்போ ரெண்டும் சேமாக வருதா? அப்படி சேமாக வருது அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் -1 போட்டிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். ஆனால் அந்த ஈக்குவேஷன் பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் -1 போட்டே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். -1 பவர் கியூப் என்ன வரும், -1 தான் வரும். இங்கே வந்து -1 ஸ்கொயர் 1 அப்படியே நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே வந்து -1 இன்ட்டு மைனஸ் இது +9ன்னு வரும். இங்கே வந்து -5ன்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸில் இருக்க -1 -3 -4 -4யும் -5யும் கூட்டணும் அப்படின்னா -9. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ x = -1 அப்படின்னா x + 1 = 0ன்னு எழுதுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து x + 1 அப்படிங்கிறது ஒரு காரணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு இன்னொரு காரணியை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து 1 போட்டால் 0 ஆகுமா, இல்லை -1 போட்டால் 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1னா என்ன வரணும், அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதி கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது 0 வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 0 ஆகிடும். சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணுறோம். எப்படின்னா ஆப்போசிட் நம்பர் இந்த நம்பரையும் நம்ம கூட்டி பார்க்குறோம். அப்படி கூட்டி பார்க்கும்போது ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து -1 போட்டோம் அப்படின்னா 0 ஆகும். சப்போஸ் இங்கே -8 வருது, இங்கே வந்து +8 வருது அப்படின்னாலும் இது வந்து ஆப்போசிட் தான் அர்த்தம். சைனும் ஒரே மாதிரி இருக்கணும், நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து 4 இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் 3 தான் இருக்குது. இப்போ x² - 2x + 1 இருக்கு அப்படின்னா இதையும் நம்ம கூட்டுறோம். கூட்டும்போது நடுவில் இருக்க நம்பர் இருந்து வரணும். சப்போஸ் இங்கே கூட்டும்போது 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பரும் 2 அப்படின்னு சொல்லி தான் வரணும். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1 -2 1. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2. நடுவில் இருக்க நம்பர் இருக்குது -2ன்னு இருக்குது. இது ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து -1 போட்டால் 0 ஆகாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்.
ஓகே, இப்போ அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வருது. இப்போ நான் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எடுத்து எழுதி பார்க்குறேன். 1 மைனஸ் 2 1 இது எல்லாத்தையும் கூட்டினேன் அப்படின்னா என்ன வருது? 0 வருது. ஸோ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? 1 போட்டேன் அப்படின்னா 0 வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இதோட ஒரு காரணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனோட ஒரு காரணி வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனோட இன்னொரு காரணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை நம்ம டிவைட் பண்ணணும். நம்ம கிடைச்சிருக்க காரணியை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். இங்கே நான் எக்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த அப்படியே நான் பெருக்கி எழுத போகிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு. இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸில் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, இப்படி மாத்திரம். இப்படி பார்க்கும்போது அடிச்சிடலாம். இப்போ இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் என்னது? மைனஸ் எக்ஸு. மீதி இருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ வந்து இந்த மைனஸ் எக்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். இங்கே நம்ம ஒரு நம்பர் போடுறோம். என்ன போட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் வரும். இதை நான் பெருக்கிறேன். இதோடையும் இந்த நம்பரோடையும் நான் பெருக்கிறேன். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 மாறிடும். இப்போ நான் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபுல்லாக அடிச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. இங்கே 0 ஆகும்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இந்த ஈக்குவேஷனோட 2 காரணி, இது ஒரு காரணி, இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ஒரு காரணி, இது நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட 2 காரணி. நான் ஒரே இதை தான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுறோம்? பார்த்த உடனே சொல்கிறோம். இந்த 1ங்கிற நம்பர் எடுத்து இந்த நம்பர் நான் எடுத்து எழுதிட்டேன். கூட்டணும் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா 1 வரணும். கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 2 வரணும். அது என்ன நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இது டைரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது அதே தான் இந்த பிரித்து எழுத போகிறேன். காரணிகள் வந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 1 பெருக்கணும் அப்படின்னா 1, கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 2, அதே நம்பர் தான். இந்த மைனஸ் 1 இருக்கு. இதுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே பிரித்து எழுதிட்டேன். அப்படி பிரித்து எழுதும் போது இதுவும் ஒரே மாதிரி வரணும். இந்த எக்ஸ் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. இங்கே நான் வந்து மைனஸ் 1 வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. இதுவும் சேமாக இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் 1 நான் இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி இது ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் 1, இதே நான் இங்கே எழுதிட்டேன். இந்த ஆன்சர் தான் இந்த பிரித்து எழுதி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது ஒரு மெத்தடு. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு நம்பர் போட்டால் 0 ஆகும். அது என்ன நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு காரணி கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அந்த ஈக்குவேஷனையும் கிடைச்சிருக்க காரணியை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு காரணி வந்து கிடைச்சிரும். அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, சரி. இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஈக்குவேஷன் வரும். இது நம்ம 0 பண்ணுறோம். 0 பண்ணும்போது என்ன நம்பர் வருதோ அது வந்து ஒரு காரணி அப்படின்னு சொன்னோம். அந்த காரணியை வந்து அந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இன்னொரு காரணி வந்து கிடைக்குது. இது 2 தான் அதோட காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இது வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். இது எப்படி எழுதும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடுமே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நான் எழுதிக்க போகிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த நம்பர் போட்டால் 0 ஆகும். கூட்டணும் அப்படின்னா 0 வருது. அப்படின்னா எக்ஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா தான் 0 ஆகும். இந்த இடத்துல நான் வந்து 1 போட போகிறேன். ஓகே, இது ஒரு டைப்பு. இங்கே வந்து என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து 0 தான் போடணும். இதையும் கூட்டிக்கணும். இங்கே வந்து 1 அப்படின்னு சொல்லி வருது. இங்கேருந்து தான் இந்த ஸ்டெப்பே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதையும் நம்ம பெருக்க போகிறோம். 1 இன்ட்டு 1 1, அந்த வந்து நம்ம இங்கே போட்டுக்கணும். இப்போ இதையும் கூட்டி பார்க்கணும். -2 + 1 வந்து என்னது? -1 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இதையும் நம்ம பெருக்கிக்க போகிறோம். பெருக்கி இங்கே போட போகிறோம். 1 இன்ட்டு -1 -1. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1 - 1 இங்கே வந்து என்ன ஆயிரும்? 0 ஆகிடும். இங்கே 0 ஆகிற மாதிரியான நம்பர் போடணும். அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். இப்போ 0 ஆகும்போது இது வந்து நம்ம எழுதியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயரு -2x + 1.
இதை தான் நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட் தான் எழுதியிருக்கோம். இந்த 3 இருக்குது, இது வந்து 2ஆக மாறி இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னு அப்படின்னா இது வந்து எக்ஸு, இது வந்து நம்பரு. இது ஒரு காரணி. அப்புறம் நம்ம இந்த எதை வச்சு நம்ம 0 ஆக்குறோமோ அந்த நம்பர் ஒரு காரணி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. இப்போ 2 காரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இதில் இன்னொரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அப்படின்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். பல்லுறுப்புக்கோவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் மார்க்கே விடக்கூடாது. அதுக்காக தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன போட்டோம், இந்த நம்பர் நம்ம எடுத்து எழுதிடுவோம். பெருக்கணும் அப்படின்னா 6 வரணும், கூட்டணும் அப்படின்னா -5 வரணும். அந்த மாதிரி ஒரு 2 நம்பர் எடுக்க போகிறேன். அது என்ன நம்பர் அப்படின்னா -3 -2 அப்படின்னு சொல்ல போகிறேன். 3 2 6 -3 -2 பெருக்கணும் அப்படின்னா +6ஆக மாறும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -5ஆக மாறும். நீங்கள் டைரெக்டாக x -3 x -2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ஒரு மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு இருக்கு. அதே தான் இங்கே 6 2 நம்பர் போடுறோம். போடும்போது இங்கே என்ன வருது, கூட்டணும் அப்படின்னா ஒரு -5 வரணும். அதான் இந்த 2 நம்பரு. ஸோ இது இந்த -5x தான் இப்படி நான் பிரித்து எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயரு -3x -2x ப்ளஸ் 3 அப்படி பிரிக்கும்போது இது வந்து காமனாக இருக்கணும். சப்போஸ் இந்த நம்பர் இங்கே -2x இங்கே வந்து நீங்கள் சரி இந்த 2 நம்பர் அப்படியே போட்டு பிரித்து எழுதும் போது இங்கே வந்து காமனாக வரணும். நான் எக்ஸ் வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் -3ன்னு வரும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், -2 வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் -3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த காமனாக இருக்கிற 2 நம்பரையும் நான் எடுத்து எழுதிக்க போகிறேன். எக்ஸ் -3 இது ஒரு காரணி, அப்புறம் இது ஒரு காரணி எக்ஸ் -2 அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து 3வது மெத்தட் என்ன பார்த்தோம், இந்த ஃபார்முலா பார்த்தோம். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இருக்கு. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1, அதான் a. இது வந்து -5 தான் b, இது cங்கிறது இது. -b வந்து -5 4, ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, சிக்கு வந்து 6 அப்படி எழுதிக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து 2 இன்ட்டு ஏ வந்து 1. இப்போ மாதிரி 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 -24 பை 2ன்னு வருது. இது போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 25 -24 1 ரூட் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னாலும் 1 தான் வரும். ஸோ இதை 2ஆக பிரித்து எழுத போகிறேன். 6/2 4/2. ஸோ இதோட இது வந்து 3, இது வந்து 2. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஒன்று வந்து 3, இன்னொன்று வந்து 2. இப்போ எக்ஸோட -3 ஈக்குவல் டு 0ன்னு எழுத போகிறோம். இது ஒரு காரணி. அதே மாதிரி x -2 ஈக்குவல் டு 0ன்னு எழுத போகிறேன். இது ஒரு காரணி. இதே தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஈக்குவேஷனை வந்து 0 பண்ணுறோம், அந்த மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு -5x ப்ளஸ் 6 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எடுத்துக்கோங்க, இதோட காரணிகள் வந்து எழுதிக்கோங்க. 6ன்னு இருக்கா, இதோட காரணிகள் வந்து என்ன வரும், 3 வரலாம். அப்படின்னா காரணி அப்படின்னா எந்த நம்பரால் வகுப்படுன்னு சொல்லி எடுத்து எழுதுறோம், 1 வரும். இது அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டே 1 பார்க்கணும். ப்ளஸ் 1 போட்டால் இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகுதான்னு பார்க்குறோம். அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 0 வரணும். இப்போ 1 இதையும் கூட்டணும் அப்படின்னா 7 7 -5 2ன்னு வருது, 2 தான் வருது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம 1 போட்டோம் அப்படின்னா 0 வராது. ஓகே, இப்போ வந்து -1 வருதான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ -1 எப்படி பார்ப்போம், கோஎஃபிஷியன்ட் போட்டு எழுதிக்கிறேன். -1க்கு வந்து ஆப்போசிட் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1 6 கூட்டணும் அப்படின்னா 7. ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நம்ம கூட்டிக்கணும். கூட்டிக்கும் போது நடுவில் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். இங்கே வந்து என்ன இருக்குது, -5 தான் இருக்குது, இங்கே நமக்கு வந்து 7 இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 7 -5 2 நம்பர் இருக்குது, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது வந்து -1 போட்டாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகாது. அடுத்து வந்து 2 +2 இல்லை -2 போட்டு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி கூட போட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெறும் நம்பர் போட்டு நீங்கள் அப்படியே போடுறது. இந்த 1க்கும் -1க்கு மட்டும் நீங்கள் உடனே நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே வருமா வராதான்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கணும். இங்கே வந்து நான் 2 போடுறேன், +2 எடுத்துக்கிறேன். எப்பயுமே இங்கே வந்து நம்ம 0 போடுவோம். இது 2 நம்ம கூட்டி இங்கே போடுவோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 × 1 2. அதை நான் இங்கே போட்டுக்க போகிறேன். -5 + 2 என்ன வரும்? -3. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இதை நான் பெருக்கிக்க போகிறேன். 2 × -3 -6. இப்போ இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 6 - 6 0 வந்துருச்சு. இப்போ இங்கே 0 வரும்போது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே வந்து என்னது x² -5x + 6ன்னு இருக்குது. இந்த x² தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே x தான் இருக்குது. ஸோ இந்த 1க்கு பதிலாக x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இந்த நம்பர் அப்படி எழுதிக்கிறோம். இது ஒரு காரணி. அப்புறம் இந்த நம்பர் ஒரு காரணி. இப்போ எக்ஸோட மதிப்பு 2. ஸோ இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. இந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நான் 4 மெத்தட் சொல்லியிருக்கேன். 4 மெத்தட் இல்லை, 3 தான். ஏன் அப்படின்னா இதுவும் சேம் தான். இது பார்த்தோன்னே டைரெக்டாக எழுத போகிறோம். இது பிரித்து எழுதும் போது இது இப்படி வரும். இதை தான் நம்ம டைரெக்டாக சொல்கிறோம். ஒரு 3 மெத்தடாக சொல்லியிருக்கோம். இந்த பல்லுறுப்புக்கோவை டாபிக்லேயே இந்த பிரித்து எழுதுகிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்க நம்பரை நான் பிரித்து எழுதுறேன். பிரித்து எழுதும் போது இந்த மாதிரி 2 டேர்மாக வருது. அந்த 2 டேர்மும் காமனாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பிரித்து எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி இந்த டாப்பிக்கு. இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, ஓகே. இது வரலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம சம்முக்கே போக போகிறோம். ஓகே, இது நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். நான் ஒரு 4 மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்போ 2 இருக்குது. x² -5x + 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி x² -7x + 10 அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இப்போ நம்ம இது பார்த்த உடனே இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கிறோம். 6 பெருக்கணும் அப்படின்னா 6 வரணும். கூட்டணும் அப்படின்னா -5 வரணும். 2 நம்பர் நான் போட்டேன். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா +6, கூட்டணும் அப்படின்னா -5 வருது. நீங்கள் டைரெக்டாக x - 3 ஒரு நம்பரு, x - 2 ஒரு நம்பர் இப்படின்னு சொல்லி நீங்கள் காரணிகள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் பிரித்து கூட எழுதிக்கோங்க. -3x -2x + 6 இருக்கு. இப்போ நம்ம x வெளியே எடுத்தோம் அப்படின்னா x - 3. இங்கே வந்து நான் -2 வெளியே எடுத்தேன்னா x - 3. இது ரெண்டும் காமனாக வந்துருச்சு. ஸோ x - 3 இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் வந்து x - 2 x - 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இது கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? பெருக்கணும் அப்படின்னா 10 வரணும். கூட்டணும் அப்படின்னா -7 வரணும். அப்படின்னா 5 2 10. 5 2 கூட்டினா தான் 7 வரும். ஸோ -5 -2 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா +10 வரும். கூட்டணும் அப்படின்னா -7 வரும். நீங்கள் டைரெக்டாக x - 5 x - 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா x² -5x -2x இந்த 7x தான் இப்படி நான் பிரித்து எழுதுறேன். +10 அப்படின்னு வருது. நான் x வெளியே எடுத்தேன் அப்படின்னா x - 5. இதே மாதிரி இங்கே நான் வந்து -2 வெளியே எடுத்தேன் அப்படின்னா x - 5ன்னு வரும். இது ரெண்டும் காமனாக இருக்குது, அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் இது ஒரு காரணி x - 2. இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 நம்பருக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இரு எண்கள், இந்த இரு ஈக்குவேஷனோட மீசீமா கேட்குறாங்க. இப்போ மீசீமான்னு என்ன பண்ணுறோம், இருக்கிற எல்லா டைமும் எடுத்து எழுதிப்போம். அதோட பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இருக்கிற எல்லா டைமும் என்னது, x - 2 ஒரு டைமு, x - 3 ஒரு டைமு, அதே மாதிரி x - 5 ஒரு டைமு. ஸோ இந்த இரு ஈக்குவேஷனுக்கும் மீசீமா வந்து இதுதான். இதே பேவா கேட்குறாங்க அப்படின்னா காமனாக இருக்க டைம் மட்டும் தான் எடுத்து எழுத போகிறேன். இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்க டைம் வந்து என்னென்னா -x - 2. ஸோ இந்த இரு எண்களோட பேவா வந்து x - 2 தான். ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். இங்கே வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டாங்க, x + 3. இதை நம்ம டைரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன போகிறேன், 6x² + 5x + 4 இதை மட்டும் நான் பிரித்து எழுதணும்.
இதை மட்டும் நான் வந்து ஃபேக்டராக மாற்றுறேன், காரணிகளாக மாற்ற தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 2x² + 7x + 3 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ இதை மட்டும் நான் பிரித்து எழுதணும். இது ஆல்ரெடி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஸோ அப்படியே விட்டுறலாம். இது எப்படி பிரித்து எழுதுது அப்படின்னா, நம்ம போன ஈக்குவேஷனில் என்ன பார்த்துருந்தோம், x² - 5x + 6ன்னு பார்த்தோம். இந்த நம்பர் எடுத்து எழுதணும். பெருக்குனா இந்த நம்பர் இங்கே வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன அப்படின்னா 1. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 6 தான் வரும். நான் ஸோ அதனால நான் டைரெக்டாக 6 எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர் தானே எடுத்தோம், இதையும் பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வருது, 24 வருது. பெருக்கணும் அப்படின்னா 6 × 4 24 வருது. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்கணும் அப்படின்னா 24 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். சப்போஸ் இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பர் எடுத்து எழுதுனா போதும், கடைசியாக இருக்க நம்பரு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதையும் அந்த லாஸ்ட் டைமையும் பெருக்கிக்கிட்டு இந்த நம்பர் இங்கே எழுதிக்க போகிறோம். இப்போ ரெண்டு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா 24 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். அது என்ன நம்பர்னு சொல்லி பார்க்கணும். சாரி, இந்த ஈக்குவேஷன் வந்து -4 அப்படின்னா -24 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். அது என்ன நம்பர்னு பார்க்குறோம். இப்போ 12 × 2 24 தான், ஆனால் கூட்டினா 14 வரும், மைனஸ் பண்ணால் 10 தான் வரும். நமக்கு வந்து 5 வரணும். ஸோ வேறு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 6 4 இருக்குது. 6 4 பெருக்குனா 24, ஆனால் கூட்டினா 10, மைனஸ் பண்ணால் 2. அந்த நம்பர் இருக்காது. வேறு என்ன நம்பர் இருக்கும், 8 3 சொல்லலாம். இப்போது பெருக்கணும் அப்படின்னா -24 வரணும், கூட்டணும் அப்படின்னா 5 வரணும். இப்போ நான் இங்கே மைனஸ் போட்டேன் அப்படின்னா -8 + 3 வந்து என்ன வரும், -5 வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், +5 வரணும். ஸோ நம்ம மைனஸ் வந்து இங்கே போடக்கூடாது. இங்கே தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் வந்து இதுதான், இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டுக்க போகிறேன். இப்போ 8 - 3 5, இதுவும் கிடைச்சிருச்சு. 8 × -3 -24, இதுவும் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நான் பிரித்து எழுதிக்கலாமா, 6x² அதே மாதிரி +8x - -3x -4 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் பிரித்து எழுதும்போது என்ன பண்ணுவோம், இது ரெண்டு டைமும் காமனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2x நான் வந்து வெளியே எடுக்க போகிறேன். இந்த டைமில் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன வரும், இது வந்து 3x மாறிடும். இது வந்து என்ன மாறிடும், 4 அப்படின்னு மாறிடும். இது ரெண்டு நீங்கள் உள்ள பெருக்கினீங்க அப்படின்னா இதான் வரும், 2x × 3x 6x² வரும், 2x × 4 8xன்னு வரும். இதுதான் அப்படி எழுதிருக்கேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. நான் இங்கே வந்து -1 வெளியே எடுத்தேன் அப்படின்னா 3x + 4 அப்படின்னு வருமா. ஸோ இது ரெண்டு காமனாக இருக்குது, அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ஒரு காரணி, 2x - 1 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் வந்து 2x - 1 3x + 4. ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. x + 3 2x - 1 3x + 4. ஓகே, அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நம்பரையும் பெருக்கிக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா என்ன வருது, 6. கூட்டணும் அப்படின்னா என்ன வரணும், 7 வரணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பர் பார்க்க போகிறோம். 3 2 6 வரும், கூட்டணும் அப்படின்னா 5 தான் வரும். ஸோ அது வராது. 6 × 1 6, கூட்டணும் அப்படின்னா 7 வருது. ஸோ இந்த நம்பர் நம்ம போடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்படி பிரித்து எழுத போகிறேன். 2x² + 6x + x + 3 அப்படின்னு சொல்லி போகிறோங்க. பிரிக்கும் போது இந்த ரெண்டு டேமும் வந்து காமனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து நான் 2x வெளியே எடுத்தேன் அப்படின்னா x + 3 வரும். இங்கேயும் வந்து x + 3 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இது காமனாக இருக்கனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இது ஒரு காரணி 2x + 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி ஒரு வந்து x + 3 இருக்குது, அதையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும், இது ரெண்டும் சேம் தானே. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், x + 3² அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு இதோட சேர்த்து காரணிகள் வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட காரணிகள் வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து மீ சீமா கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா டைமும் எடுத்து எழுதிக்கிறோம். பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இருக்கிற எல்லா டைமும் ஃபஸ்ட்டு x + 3 ஒரு டைமு, 2x - ஒரு டைமு, 2x + 1 ஒரு டைமு, 3x + 4 ஒரு டைமு. இப்போ இந்த x + 3 x + 3 இங்கே இருக்குது, இதில் பவர் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் ஸ்கொயர் போட்டுக்க போகிறேன். அடுத்து மீ பேவா கேட்குறாங்க. மீ பேவானா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும் தான் எழுத போகிறோம். காமனாக என்ன இருக்குது, x + 3 மட்டும்தான் காமனாக இருக்குது, அது மட்டும் நான் எழுதிட்டேன். மீ பேவானா என்ன இருக்கும், பவர் வந்து கம்மியாக இருக்கணும்.
ஸோ இங்கே வந்து நான் ஸ்கொயர் போடாமல் 1 மட்டும் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த கேள்விக்கான மீசிமா வந்து இது, மீபேவா வந்து இது. இப்போ இந்த மாதிரி கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சம் கேட்டால் போடலாம்ல. ஓகே, அடுத்து இது பார்ப்போம். இது வரலும் சின்ன சின்ன நம்பராக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ் பவர் கியூபு -2x² -9x + 18 இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் வந்து 1 போட்டால் 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக 0 ஆகாது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட முடியாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், -1ன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, -8 வருது. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 16 வருது. இது ரெண்டும் சேம் ஆகல, அப்போ -1 கிடையாது. சரி, ஓகே. எல்லா பாசிபிலிட்டிஸும் யோசிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 டேமும் இந்த 2 டேமும் பாருங்க. இது ஒரு டைப். இந்த 2 டேமும் நம்ம பிரித்து எழுதும் போது ரெண்டும் காமனாக வரும்னு சொல்லி ஒரு இது பார்த்தல, அதே மாதிரி தான் இதுவும். இந்த 2 டேமும் இந்த 2 டேமும் பாருங்க. இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த நம்பர் இந்த டைமையும் நான் பார்க்குறேன். இங்கே வந்து x-2 வருது. இங்கே நான் 9 எடுத்தேன் அப்படின்னா 9 நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா x-2 தான் வரப்போகுது. ஸோ இதுக்கும் ரிலேஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடலாம். இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கா, இதில் நான் வந்து x² வந்து நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா x-2ன்னு வருது. இந்த 2 டைமில் நான் -9 மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x-2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது காமனாக இருக்குது, நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். இங்கே ஒன்று என்ன இருக்குது, x² -9ன்னு இருக்குது. இது வந்து a² - b² ஃபார்முலா. ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் வந்து இதுதான், x+3 x-3 x-2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் வந்தோடனே இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே நான் வந்து x² வெளியே எடுத்தேன் அப்படின்னா 3x + 1ன்னு வருது. இங்கே நான் -4 வெளியே எடுத்தேன் அப்படின்னா 3x + 1 வருது. ஸோ கனெக்ஷன் இருக்குது. 3x + 1 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே நான் -4 வெளியே எடுத்தேன் அப்படின்னா 3x + 1ன்னு வருது. நீங்கள் -4 உள்ள பெருக்கினீங்க அப்படின்னா -4 × 3 -12x -4 × 1 -4 இப்படி தான். ஸோ இதை நான் பிரித்து எழுதுனா இந்த மாதிரி வருது. இது வந்து 2 காமனாக இருக்குது. இந்த காமனாக இருக்கிறத வந்து நான் அடுத்து எழுதிக்க போகிறேன். 3x + 1. அடுத்து இது ஒரு காரணி x² - 4ன்னு எழுத போகிறோம். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² - b² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. 3x + 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நான் எப்படி எழுத போகிறேன், a + b × a - bன்னு நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இது வந்து நான் காரணிகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் பார்க்குறேன். மீசிமா எப்படி கண்டுபிடிக்கணும், மீபேவா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த காரணிகள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா காரணிகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்து இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். வழக்கம் போல் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நான் x² வெளியே எடுத்தேன் அப்படின்னா 2x + 1 வருது. இங்கே நான் -1 வெளியே எடுத்தேன்னா 2x + 1 வருது. ஸோ கனெக்ஷன் இருக்குது. நான் அப்படியே டைரெக்டாக போட போகிறேன். இது எதுவும் சேமாக இருக்கணும்னா அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். அடுத்து இது ஒரு காரணி. இப்போ x² - 1 அப்படின்னு இருக்கு. இது எப்படி எழுதுவோம், x² - 1² அப்படின்னா x + 1 1 x - 1 1 2x + 1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இதோட மீசிமா மீபேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ மீசிமானு என்னது, இருக்கிற எல்லா டைமும் எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன டைம் இருக்குது, x + 2 இருக்குது, x - 2 இருக்குது, எல்லாமே எடுத்து எழுத போகிறேன். அப்படின்னா இங்கே இருக்க எல்லா டைமுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. ஸோ இருக்கிற எல்லா டைமும் எடுத்து எழுத போகிறேன். இதோட மீபேவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இதோட மீபேவா வந்து இதோட மீபேவா வந்து 1 அப்படின்னு சொல்லிடணும். எதுவுமே வந்து தொடர்பில் எப்படி சொல்கிறது, எதுவுமே வந்து காமனாக இல்லை. அப்படி காமனாக இல்லை அப்படின்னா 1 தான் மீபேவா அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு டைப்பு. அடுத்து இது பார்ப்போம்.
ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் பார்க்கணும் என்ன சொல்லியிருந்தோம், இது ரெண்டையும் பார்ப்போம், இது ரெண்டையும் பார்ப்போம், ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நான் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தேன்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வருது. இதை நான் 33 வெளியே எடுத்தால் ஏதோ எதுவுமே இது தொடர்பே இல்லை. ஸோ நம்ம யோசிக்கிறது வந்து அந்த மாதிரி போட முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன அடுத்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுத போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 0 வருதான்னு பார்க்குறேன். 1, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -36, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா +36. ஸோ இது வந்து 0 வருது. அப்படி 0 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். உதாரணத்துக்கு இல்லை நம்ம எப்படின்னா இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 35 இந்த இடத்துல நான் 1 போட்டேன் அப்படின்னா 0 ஆகுதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இங்கே 1 போடுறேன். இங்கே 0 ஆகுது. இங்கே நான் எப்பயுமே 0 தான் போடணும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1. இது ரெண்டையும் நான் பெருக்கிக்க போகிறேன். பெருக்கி 1 × 1 1, அதை நான் இங்கே போட போகிறேன். -3 + 1 -2. மறுபடியும் நான் இது ரெண்டையும் பெருக்கிக்க போகிறேன். இது மாதிரி -2 வருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -33 -2 -35ன்னு வருது. அடுத்து நான் இதை பெருக்கிக்க போகிறேன். 1 × -35 -35. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 0 வந்துடுது. ஸோ இங்கே வரும்போது என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, x³ -x² -33x + 35 இருக்கு. இங்கே வந்து x³ வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எழுதும்போது x² -2x -35 வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இப்போ நான் இது எப்படி எழுதுவேன், இப்போ இதோட காரணிகள் வந்து இது ஒன்று எழுதிட்டோம், இங்கே வந்து 1ன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா x = 1 வந்து x - 1 = 0. இது ஒரு காரணி எழுதிட்டோம். இந்த ரெண்டும் தான் இந்த ஈக்குவேஷனோட காரணிகள். இதை நாம் வந்து இன்னும் பிரித்து எழுதலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா, பெருக்கினேன் அப்படின்னா -35 வரணும், கூட்டினேன் அப்படின்னா -2 வரணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 7 தான். 5 7 பெருக்கினா தான் 35 வரும். அதை நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். ஸோ நம்ம எங்கே மைனஸ் போடுறோம்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து என்ன சொல்லுது, -2 தான் வருது. அதனால இங்கே 7க்கு பக்கத்தில் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ டைரெக்டாக ரெண்டு காரணிகளும் எடுத்து எழுதிடலாம். x + 3 x + 5 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று x - 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இந்த ஈக்குவேஷனோட 3 ஒரே நிமிஷம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட 3 காரணிகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இன்னொரு மெத்தட் நான் சொல்லிடுறேன். பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிரித்து எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இது வந்து நான் எப்படி பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து எப்படி எழுதலாம், இதோட வகுத்திகள் எழுதிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 35 மட்டும் விட்டுருங்க. இந்த 3ல் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7ன்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் பிரித்து எழுதும்போது 7 வரணும். இப்போ எதெல்லாம் பிரிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். என்னன்னா x² -5x + 6ன்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம இதை தான் பிரித்தோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் பிரிக்க போகிறோம், இதையும் பிரிக்க போகிறோம். இங்கே நம்ம பிரிக்கும் போது என்ன வந்துச்சு, 2 வந்தது. இதையும் எடுத்துட்டோம், அது வந்து சேமாக இருக்கணும். இதையும் எடுத்துட்டோம், அது வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதை நான் பிரித்து இங்கே எழுத போகிறேன். ஸோ இங்கே ஒன்று வரும், இது ஒன்று வரும். இதையும் நான் பிரித்து எழுத போகிறேன். அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ என்ன போகிறோன்னா, இதுவும் பார்க்குறோம், இதுவும் பார்க்குறோம், இதுவும் பார்க்குறோம். இது 3மே வந்து சேமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, சப்போஸ் இங்கே 7ன்னு வருது. இந்த இடத்துல நான் வந்து 7ன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து 7 வர மாதிரி பிரிக்கணும். அப்படின்னா இங்கேயும் 7 தான் வரணும், இந்த இடத்துலையும் 7 தான் வரணும், இங்கேயும் 7 தான் வரணும். அந்த மாதிரி பிரிக்கணுமா? இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ -3 வந்து நான் எப்படி எழுதலாம், இங்கே வந்து 7 வரணும். ஸோ நான் வந்து -3 எப்படி எழுதலாம், -4 7 + 4 இப்படி போட்டோம் அப்படின்னா -3 வருமா? இப்போ நான் பிரித்து எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ நமக்கு இது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு, இங்கே ஒன்று கிடைச்சிருச்சு. இது நம்ம எழுதிட்டோம். இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கேயும் வந்து 7 வரணும். ஸோ அப்போ இங்கே 7 வரணும் அப்படின்னா இதை நான் பிரிக்கும் போது இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே 7 வரணும். அந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ நான் 33 எப்படி நான் 7, இப்போ 4 7 வந்து என்னது 28. ஸோ அப்படி எழுதலாமா? இந்த 33 நான் வந்து எப்படி எழுதுவேன், -28 -5
இப்படி எழுதலாமா? இப்படி நீங்க பிரிக்கும்போது இங்க மாதிரி 7 வந்துரும். அதே மாதிரி இங்க வந்து 35ன்னு வந்துருச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 3 ஈக்குவேஷனும் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இதுல எக்ஸ் ஸ்கொயர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7. அதே மாதிரி இங்க நான் வந்து 4x வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7. அதே மாதிரி இங்க நான் வந்து இந்த இந்த டேர்ம்ல -5 நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7. இப்போ 3 காமனா இருக்கா, அதை நம்ம வந்து அப்படியே டைரக்டா எழுதிக்கிறோம் எக்ஸ் மைனஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மீதி இருக்க எல்லாமே நம்ம எடுத்து சேர்த்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட 2 காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம இன்னும் பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? பெருக்கணும் அப்படின்னா -5 வரணும், கூட்டணும் அப்படின்னா 4 வரணும். அப்போ 5 × 1 5. இதை நான் மைனஸ் பண்ணால் 4 வரணும். அப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து மைனஸ் போட போகிறேன். நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 5 1 எக்ஸ் மைனஸ் 1 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 3 காரணிகள் வந்து கிடச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் 7 நம்ம இங்கேயே அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா எப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம பிரித்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். 2 மெத்தட் சொல்லியிருக்கேன் எப்படி இதோட காரணிகள் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பார்ப்போம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x, இங்கே 3x ப்ளஸ் 5. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நான் எக்ஸை வெளியே எடுத்தேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வருது. இங்கே நான் 3 வெளியே எடுத்தேன்னா இங்கே எதுவுமே வராது. ஸோ இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம், அடுத்து -1 ஆகுதா, 0வால் 1 போட்டால் 0 ஆகுமா, -1 போட்டால் 0 ஆகுமான்னு சொல்லி பார்க்குறோம். அதோட காரணிகள் வந்து நான் எடுத்து எழுதுறேன். இதை நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன வரும், 4 14 14 - 6 8ன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 1 போட்டால் 0 ஆகாது. அடுத்த கான்செப்ட் என்ன போகணும், -1 போட்டால் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இதையும் பார்க்க போகிறேன். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வருது, 4 வருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -6 + 10, இதையும் கூட்டினா 4 தான் வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து -1 போட்டால் 0 ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இந்த மெத்தடில் போட்டுக்கலாமா, 1 -6 3 10. நாங்கள் வந்து -1 போட்டால் 0 ஆகுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது ரெண்டையும் நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா -1. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -7 வந்துடும். அடுத்து இதை நான் பெருக்கிக்க போகிறேன் 7. இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 10. அடுத்து இதை நான் பெருக்கினேன் அப்படின்னா -10. இங்கே வந்து 0 ஆகிடுச்சு. 0 வரும்போது இங்கே என்ன இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10ன்னு இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ இது ஒரு காரணி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு காரணி வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10. இதை நம்ம வந்து இன்னும் பிரித்து எழுதலாமா, என்ன வரணும், பெருக்குனா 10 வரணும், கூட்டினா அப்படின்னா 7 வரணும். பெருக்குனா அப்படின்னா 10 வரணும். என்ன இருக்குது, 2 நம்பர் இருக்குது, 5 2 10. இப்போ மைனஸ் மைனஸ் போட்ட அப்படின்னா 2 கூட்டோம்னா +10. சரி, 2 பெருக்குனா +10, கூட்டணும் அப்படின்னா -7 வருது. ஸோ இதோட காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 2 டைரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு காரணி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷனே எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி பிரித்து எழுதுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 இருக்குது. இப்போ இதோட காரணிகள் வந்து நான் எடுத்து எழுதிக்க போகிறேன். 5 2 1. இப்போ நான் வந்து இங்கே 5 வர மாதிரி 10 விட்டுருங்க. இந்த மூணில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த 5 வர மாதிரி நீங்கள் இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் பிரிக்க போகிறேன், இதையும் பிரிக்க போகிறேன். பிரிக்கும்போது இங்கேயும் 5 வரணும். இது ரெண்டும் ஒரு ஈக்குவேஷனு, சாரி இது ரெண்டும் ஒரு டேர்மு. அதே மாதிரி இதுவும் ஒரு டேர்மு. இங்கே வந்து 5 வரணும். அப்புறம் இது ஒரு டேர்மு, இது வந்து 5ஆக மாறணும். அப்படி நான் பிரிக்க போகிறேன். இந்த -6 எப்படி நம்ம 5ஆக பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி பிரிக்கலாங்களா,
அடுத்து இந்த 3x நான் எப்படி வந்து 5x மாத்துறது அப்படி இங்கேயும் நம்ம 5 வரணும். இப்படி பிரிக்கலாங்களா? இங்க 10 நான் போட போறேன். இப்போ இது ஒரு சாரி இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இப்போ நாங்கள் வந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 5ன்னு வரும். இங்கே நான் வந்து -1 சாரி -x நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா வரும் எக்ஸ் மைனஸ் 5ன்னு வரும். இங்கே நான் வந்து -2 வெளியே எடுத்தேன் அப்படின்னா வரும் எக்ஸ் மைனஸ் 5 வரும். இப்போ 3 காமனாக வந்துருச்சா? ஸோ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன் எக்ஸ் மைனஸ் 5. இங்கே வந்து மீதி இருக்கிறது அப்படியே நான் எடுத்து எழுத போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் -x -2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னும் பிரித்து எழுதலாமா? பெருக்கணும் அப்படின்னா -2 வரணும், கூட்டணும் அப்படின்னா -1 வரணும். அது என்ன நம்பர் அப்படின்னா 1 -2 இப்படி போடலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு இது, எக்ஸ் மைனஸ் 2 ஒன்று இது. இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இது 3 தான் இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர். அதே தான் நம்ம இங்கேயும் கண்டுபிடிச்சிருப்போம். நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து வழக்கம் போல் என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நான் எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 வரும். இங்கே நான் 9x வெளியே எடுத்தேன், 9 நான் வெளியே எடுத்தேன்னா ஸோ இது தொடர்பு இல்லை, ஸோ அதை அப்படியே விட்டுறேன். அடுத்து இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நான் எடுத்து எழுதுறேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 0 வருதான்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே வந்து -14 -17, இப்போ 1 -17 -16 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது 0 வரல, அப்போ 1 போட்டால் 0 ஆகாது. அடுத்து வந்து -1 போட்டால் 0 ஆகுமான்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம்? இதையும் பார்க்குறேன், இதையும் பார்க்குறேன். இப்போ 1 -9 என்ன வருது? -8. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -3 -5 -8. ஸோ இது வந்து சேமாக வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருவோம். -1 போட்டால் 0 ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். வழக்கம் போல் நம்ம இந்த மெத்தடு அதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். எப்பயுமே இங்கே 0 தான் போடணும். 0 போட்டு இது ரெண்டையும் கூட்டி அப்படி எழுதிக்கிறோம். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. -1 × 1 -1. இங்கே வந்து -4ன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படி இது ரெண்டு இப்போ இதையும் பெருக்கிக்க போகிறோம். -1 × -4 +4 அதை நான் இங்கே போட்டுக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -5ன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்க போகிறேன். -1 -5 பெருக்கணும் அப்படின்னா +5 வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -5 +5 இது வந்து 0வாக மாறிடும். அங்கே பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரு -4x -5 இது ஒரு டேர்ம். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு டேர்ம். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம வந்து இன்னும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா -5 வரணும், கூட்டணும் அப்படின்னா -4 வரணும். இப்போ அது என்ன நம்பர் அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் டேரெக்டாக எக்ஸ் -5 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டலாம். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்னும் நீங்கள் தெளிவாக எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு மெத்தடுன்னு சொல்லியிருந்தோமா? அடுத்து எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ எப்படி பிரித்து எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். x³ -3x² -9x -5 கரெக்டா? ஓகே, இது வந்து எப்படி பிரித்து எழுதுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதோட காரணிகள் வந்து எடுக்கிறேன். 5 1 1 5 வரலாம், இல்லை அப்படின்னா 1 வரலாம். ஸோ நான் இந்த ரெண்டையும் நான் பிரித்து எழுத போகிறேன். இந்த இடத்துல 5 வரணும், இதுவும் ஒரு டேர்மு, இந்த இடத்துல 5 வரணும், அப்புறம் இதுவும் ஒரு நம்பரு, இந்த இடத்துல 5 வரணும். அந்த மாதிரி நான் பிரிக்க போகிறேன். இந்த -3x நான் எப்படி 5 வர மாதிரி பிரிக்கிறது அப்படின்னா -5x² + 2x² அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல நான் 5 வரணும், இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ 2 × 5 10. ஸோ இங்கே 10 வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 9x நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -10x + x -5 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ நான் x² வெளியே எடுத்தேன் அப்படின்னா x -5. இங்கே நான் வந்து +2x வெளியே எடுத்தேன் அப்படின்னா x -5. இங்கே ஆல்ரெடி அப்படியே இருக்குது, டேரெக்டாக x -5ன்னு போட்டுக்கோங்க. இப்போ
காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ இன்னொரு இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே என்ன வரணும், பெருக்கணும் அப்படின்னா 1 வரணும், கூட்டணும் அப்படின்னாலும் 1 வரணும், அது 2 வரணும். அப்படின்னா 1 × 1 1, 1 இதையும் கூட்டோம்னா 2, டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இன்னொரு இது வந்து எக்ஸ் மைனஸ் 5. இன்னும் நீங்கள் தெளிவாக எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயரு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்கண்ணா, இங்கே நான் 5 வர மாதிரி பிரிச்சிருக்கேன்னா, சப்போஸ் இங்கே நான் 1 வர மாதிரி பிரிக்கிறேன் அப்படின்னா எப்படி பிரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ் கியூபு மைனஸ் 3x ஸ்கொயர். இப்போ நான் 5 வர மாதிரி பார்த்தேன்னா, இப்போ 1 வர மாதிரி எப்படி பிரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸ் கியூபு இங்கே 1 வர மாதிரி பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே எனக்கு 1 வரணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், 2 தான் போடணும். இது வந்து தப்பு. நான் 1 வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் இப்படி கூட பிரிக்கலாம். இந்த மைனஸ் 3 வந்து 1 மைனஸ் 4ன்னு கூட பிரிக்கலாம். இங்கே வந்து நான் இந்த 1 வரணும் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது? இப்போ மைனஸ் 4x மைனஸ் 5xன்னு பிரிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 இது வந்து காமனாக இருக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே நான் வந்து மைனஸ் 4x வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வருது. நான் வந்து மைனஸ் 5 வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது காமனாக இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இது ஒரு டேர்மு. அதே மாதிரி மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். இதை நம்ம இன்னும் பிரித்தோம் அப்படின்னா பெருக்கணும் அப்படின்னா 5 வரணும், கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 4 வரணும். அப்போ என்ன நம்பர் அப்படின்னா இதான் அந்த நம்பர். நம்ம டைரெக்டாக எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சேமாக தான் வரும். ஓகே, எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பல்லுறுப்புக்கோவையில் இருக்க எல்லா சமமும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து குரூப் 4ல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இப்படி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம ஆப்ஷன்லேருந்து கூட போடலாம். இப்போ நான் ஒரு சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறது, இல்லை இந்த மாதிரி பிரித்து போட்டால் எப்படி போடுறது, சப்போஸ் இந்த எந்த நம்பர் போட்டால் 0 ஆகும், அந்த 3மே நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு சம்மை பார்த்துட்டு இந்த டாபிக் அப்படியே முடிச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 2x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 இந்த ரெண்டு டேர்முக்கும் மீசிமா மீபேவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இது ஒரு ஈக்குவேஷனு. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் பிரித்து எழுத போகிறேன். இதோட காரணிகள் வந்து என்னது, 2 1 1 இங்கே 2 வர மாதிரி பிரிக்கிறேன், இல்லை 1 வர மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இதையும் நான் பிரிக்க போகிறேன், இதையும் நான் பிரிக்க போகிறேன். இங்கே வந்து 2 வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயரு
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இங்கேயும் வந்து 2 வரணும். அப்போ நான் எப்படி எழுதலாம்? இந்த -1 எப்படி எழுதுறேன்? -2 + 1 அப்படி எழுதலாமா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இதில் நான் எக்ஸ் ஸ்கொயர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா x + 2 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே நான் வந்து மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்தேன் அப்படின்னா x + 2 அப்படின்னு வருது. இங்கே ஆல்ரெடி x + 2 தான் இருக்குது. இது வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது காமனாக இருக்குது. நான் டைரெக்டாக x + 2 நான் போட்டு மீதி இருக்கிறத அப்படி எழுத போகிறேன். x² - x + 1. இதை நம்ம இன்னும் பிரித்து எழுதணும் அப்படின்னா பெருக்குனா 1 வரணும், கூட்டினா 1 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது. நான் அப்படியே டைரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட காரணி வந்து இதுதான். x² - x + 1 x + 2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்ப்போம் எப்படி பிரித்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதோட காரணிகள் வந்து என்னது? 3, 1. இங்கே வந்து நான் 3 வர மாதிரி பிரிக்கிறேன். பிரிக்கும்போது இங்கேயும் 3 வரணும், இங்கே 3 வரணும், இங்கேயும் 3 வரணும். அப்புறம் இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. அதே மாதிரி பிரிக்க போகிறேன். இப்போ 2x³ இருக்குது. இந்த -5 நான் எப்படி எழுத போகிறேன்? இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ நாங்கள் 6 போட்டோம் அப்படின்னா தான் இங்கே 3 வரும். ஸோ -6x² + x² சொல்லி பிரிக்கலாம். இங்கே வந்து 3 வரணும், ப்ளஸ் 3x + 2xன்னு இந்த 5x நான் பிரிச்சுக்கிறேன். நான் x² வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது? 2x - 3 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே நான் வந்து x வெளியே எடுத்தேன் அப்படின்னா x + 3ன்னு வருது. இங்கே வந்து 2x - 3ன்னு வருது. ஸோ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி பிரித்தது வந்து தப்பு. 3 தானே வரணும். இந்த -5 எப்படி எழுதலாம்? -3x - 2x² எழுதலாமா? அதே மாதிரி அங்கே வந்து 5x வந்து 3x + 2xன்னு சொல்லி எழுதலாமா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேமாக வருதுன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ நான் x² வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தேன் அப்படின்னா 2x - 3 வருது. இங்கே நான் வந்து -x வெளியே எடுத்தேன் அப்படின்னா 2x - 3 வருது. இங்கே ஆல்ரெடி 2x - 3 இருக்குது. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ 2x - 3. இப்போ மீதி இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து எழுதுறேன். x² - x + 1. ஓகே, இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம். இதுக்கு மேலே நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து போட முடியாது. பெருக்கணும் அப்படின்னா 1 வரணும், கூட்டணும் அப்படின்னா -1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. இப்போ இந்த ஈக்குவேஷனோட 2 இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். x² - x + 1 x + 2 இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி x² - x + 1 2x - 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கேள்வியில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? மீ பேவா காண்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ மீ பேவானா என்னது? கொடுத்துருக்க ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும். இது காமனாக இல்லை, இது காமனாக இல்லை. இப்போ இது வந்து காமனாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக x² - x + 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இது போடலாங்களா? பிரித்து எழுதுறது இந்த மாதிரி பிரித்து எழுதி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஓரளவுக்கு போடலாம். ஓகே, அடுத்து இப்போ வந்து ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கு. சப்போஸ் இது வந்து டைம் கன்சூமிங் தான். கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் தப்பான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வராது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் போட்டு பார்க்கணும். ஸோ எதுவுமே தெரில ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் இந்த இது. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? x² இது கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதான் அதோட இரு எண்களோட மீப்பேவா இருந்துச்சு அப்படின்னா மீப்பேவா என்னது? கண்டிப்பாக அதோட காரணிகள்ல இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அதோட ஒரு காரணி வந்து இதுதான் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணோம்? இது வந்து இந்த ரெண்டையுமே வகுப்படுமா? இந்த 2 ஈக்குவேஷனுமே இதால வந்து வகுப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை இதை நான் வந்து ஆப்ஷன்லேருந்து அப்படியே வகுக்க போகிறேன். இது ஒரு மெத்தட். இங்கே வந்து எக்ஸ் கியூப்னு இருக்குது. இது நான் கியூபாக மாறணும். இங்கே என்ன நம்பர் போட எக்ஸ் போட போகிறேன். இப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு, எக்ஸ் இன்ட்டு இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு 1 வந்து ப்ளஸ் எக்ஸ்னு வருது. நான் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது எதுவும் அடைஞ்சிரும். இப்போ இங்கே என்ன வருது, 2x ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் 2 போட போகிறேன். இதை நான் அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 2x ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2x, இப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2. இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லாமே அடிபட்டுரும். இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? இதே ஆப்ஷனை வந்துட்டு இந்த ஆப்ஷனை வச்சு நான் இன்னொரு டைமையும் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். 2x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயரு ப்ளஸ் 5x மைனஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி இங்கே வந்து நான் 2x கியூபாக வரணும். அப்போ நீங்கள் என்ன எதால் பெருக்க போகிறேன் அப்படின்னா 2xல் பெருக்குவேன். 2x கியூபு இதை நான் பெருக்கினேன் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயரு, இதை நான் பெருக்கினேன் அப்படின்னா ப்ளஸ் 2x அப்படின்னு சொல்லியிருக்கோம். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றணும். இங்கே என்ன நம்பர் போட்டால் அந்த ஈக்குவேஷன் அப்படி மாற்றணும். மைனஸ் 3 போடுறோம். இது அப்படியே பெருக்கிக்கோங்க. மைனஸ் 3x ப்ளஸ் 3x 3 மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 இப்படி போட்டோம். அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் எடுத்து அப்படின்னா 0 வந்துடுது. ஸோ இந்த இதோட காரணி வந்து இந்த மாதிரி வருது. இந்த ஈக்குவேஷனோட காரணி இப்படி எழுதிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட காரணிகளும் இப்படி எடுத்து எழுதிட்டோம். நீப்பேவாக தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதான் இருக்குது. இது அதோட ஆன்சரு. நம்ம ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு மெத்தடு. இதோட இந்த டாபிக் முடிச்சிருவோம். இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ வந்து இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், 1 கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுத போகிறேன். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 0 வருதான்னு பார்க்குறேன். 2 4 4 மைனஸ் 1 3 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 1 போட்டால் 0 ஆகாது. அடுத்து மைனஸ் 1 ஆகுதுன்னு பார்க்குறேன். இதையும் கூட்டணும் அப்படின்னா 0 ஆகிடுது. இதையும் கூட்டணும் அப்படின்னா 3. ஸோ இந்த இதுவும் கிடையாது. இப்போ அடுத்து என்ன நம்பர் போட்டால் 0 ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இதோட காரணிகள் வந்து என்னது, வந்து 2 1. இது வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ளஸ் 1 வருமானு சொல்லி பார்த்தோம், வரல. மைனஸ் 1 பார்த்தோம், வரல. இப்போ அடுத்து நம்ம வந்து ப்ளஸ் 2 வருமானு சொல்லி பார்க்குறோம். 1 1 மைனஸ் 1 2. இப்போ நாங்கள் 2 அளவு வருதான்னு சொல்லி பார்க்குறேன். எப்பயுமே இங்கே 0 போடுவோம். இதையும் கூட்டிக்கிறோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 இன்ட்டு 1 2. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 3. 2 2 இன்ட்டு 3 6. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 5. இப்போ இதையும் பெருக்கணும், கூட்டணும் அப்படின்னா 10 வருது. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 12. இங்கே 0 ஆகலை அப்படின்னா இந்த நம்பர் கிடையாது. 2ங்கிற நம்பர் வந்து கிடையாது. அடுத்து நான் வந்து மைனஸ் 2 எடுத்துக்க போகிறேன். 1 1 மைனஸ் 1 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் மைனஸ் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நான் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 2. இப்போ 1 மைனஸ் 2 மைனஸ் 1. இப்போ இதையும் நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2. இதை நான் போட்டுக்க போகிறேன். இங்கே நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது, 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதையும் நான் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 2. ஸோ இது ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா 0 ஆகுது. 0 ஆகும்போது என்ன இருக்குது அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு இருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இருந்தலாம். ஸோ இது ஒரு காரணி. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கூட நீங்கள் காரணிகள் வந்து போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம்.
ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி காரணிகள் கண்டுபிடிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நம்பரோட டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ 2x² கியூபு மைனஸ் 5x² ப்ளஸ் 5x இப்படி இருக்குது அப்படின்னா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து போட்டிங்க அப்படின்னா மீதி இருக்க காரணிகள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நான் இது இங்கே போட்டிருக்கேன் டிவைட் பண்ணி. இதே மாதிரி தான் அங்கேயும் போடணும். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்றே வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து பிரித்து எழுத தெரிஞ்சிருக்கணும். இல்லையா இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகணும்னா ஒரு நம்பர் போட போகிறோம். அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிச்சி இன்னொரு காரணி வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் தெரியலையா ஆப்ஷன்ல இருந்து ஒவ்வொரு காரணியாக கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எது புரியுதோ புரியலையோ எது புரியுதோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.